வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் எஸ். வெற்றிவேல். நான் 1987 எஸ்பிஓஏ பள்ளியில் தமிழாசிரியராக சேர்ந்தேன். 2020 வரைக்கும் எஸ்பிஓஏ சிபிஎஸ்இ பள்ளி மற்றும் எஸ்பிஓஏ மெட்ரிக் பள்ளி இரண்டிலுமே சேர்த்து 33 ஆண்டுகள் நான் பணி செய்கிறேன். 10,000 புத்தகம் சேகரித்து வச்சிருக்கேன். 5,000 தமிழ் இதழ்கள் சேகரித்து வச்சிருக்கேன். இதழ்களையும் நூல்களையும் காப்பதற்காக கலைஞர் நூலகம் என்று ஒன்றை ஏற்படுத்தி 1400 சதுரடியில் நான் ஏற்படுத்தி வச்சிருந்தேன். அந்த 1400 சதுரடியில் தான் என்ன இது பண்ணிட்டாங்க. அதை 1400 சதுரடியில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்தை சேதாரப்படுத்திட்டாங்க. கரெக்டாக நான் நேரடியாக அந்த பிரச்சனைக்கே வந்துடுறேன். நான் 17 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் லீஸுக்கு நான் எடுத்திருந்தேன் அந்த வீட்டை. அந்த வீடு இன்னொரு வங்கி ஆக்சிஸ் வங்கியில்காரங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னேன், எனக்கு கொடுத்துருங்கன்னு. இது ஜாயின்ட் கமிஷனர் மனோகரன்கிட்டையும் நான் 8 முறை போய் முறையிட்டேன். அவர் நல்லபடியாக தான் என்கிட்ட பேசினார். அவர் ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. அவர் கடைசியில் முடிவில் என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த 17 லட்சத்தை வாங்காமல் அந்த வீடை திறந்து விடாதீங்க, நீங்கள் வீடை பூட்டியே வைங்கன்னு சொன்னார். நல்ல ஒரு ஐடியா தான். நான் சரின்னு சொல்லிட்டு அவருடைய இதுபடியே இருந்துட்டேன். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா, மே மாதம் 27ஆம் தேதி போன வருஷம் 27/5/2024 அன்னைக்கு எனக்கு நான் காலேஜில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தமிழ் எஸ்டோடியாக இருக்கிறேன். அங்கே எனக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கள் தெருவில் யாரோ ஒருத்தர், நான் நம்பருக்குள்ள, உங்கள் வீடை உடைச்சி உள்ளுக்குள்ளே நிறைய பேர் சேதாரப்படுத்துகிறாங்க, உடனடியாக வாங்கன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. நான் உடனே வரேன். அங்கே போயிட்டு என்னுடைய வீட்டை போய் பார்க்குறேன். வீடு சேதாரம் இருக்குது. ஆனால் வெளியில் சீல் வச்சுட்டு வெளியில் 4-5 பேர் சாதாரணமாக டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அப்புறமா இன்னொரு 4-5 பேரும் இருக்காங்க. அவங்க யாருன்னா, அவங்கெல்லாம் பவுன்சர்கள். அது இல்லாமல் அந்த வீட்டோட ஓனர்னு சொல்லிக்கிறவர் அவர். அப்புறமா அந்த திருமங்கலம் போலீஸை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் சாதாரண உடையில் இருக்கிறாங்க. நான் எப்படி என் வீட்டுக்குள்ளே கொள்ளலான்னு கேட்டேன். கேட்டப்போ பிடிச்சி என்னை கீழே தள்ளி விட்டாங்க. கீழே தள்ளி விட்ட உடனே நான் அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் நேராக போனேன். இவன் என்னை பிடிச்சி தள்ளிடுறாங்க, என்னை அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். முதல் மாடிக்கு போகிறேன். முதல் மாடிக்கு போனால் ஏறத்தாழ ஒரு 10 பேருக்கு இருந்தாங்க. அந்த வரவேற்பு காவல்துறையை தவிர 10ஆம் தேதி கலெக்டர்கிட்ட போகிறேன். அவங்ககிட்ட மனு கொடுத்தேன். இதுக்கிடையில் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். மே 27ஆம் தேதி போலீஸ் என்னை அடித்தாங்கன்னா, எனக்கு போலீஸ் ஒருத்தர் அடித்தாலே உடனே எங்கே போகணும்? மனித உரிமை ஆணையத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துட்டு, உடனடியாக மே 30ஆம் தேதி அன்னைக்கு நான் மனித உரிமை ஆணையத்தில் நேரில் போய் புகார் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் 4/4/2023 அன்னைக்கு எனக்கு என்ன வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அண்ணாத்துறை, அபிராமி, இன்னொரு போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து மரியாதையை காலி பண்ணிட்டு போயிட்டு உன்னை உதச்சிருவேன் தொலைச்சிருவேன்னா வீட்டுக்கு என்னை மிரட்டினாங்க. அதுக்கும் நான் ஜூன் மாதம் 2023 மனித உரிமை ஆணையத்தில் எழுதி கொடுத்தேன். இது இன்னும் அது தொடர்பாக மனித உரிமை ஆணையம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. போலீஸும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர்கிட்ட இது வரைக்கும் 4 முறை நேரில் போய் மனு கொடுத்தேன். கமிஷனர் ஆஃபீஸில் இது வரைக்கும் 6-7 முறை மனு கொடுத்தேன். எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே போல டிஜிபி ஆஃபீஸ் போய் கொடுத்தேங்கிட்ட. இன்னும் நான் இந்த பாருங்க, இது இது உட்பட இதெல்லாம் என்ன எனக்கு 2 பையில் போட்டு கொண்டு வந்தேன். 2 பையில் போட்டு இந்த பையில் போட்டு கொண்டு வந்தேன். இவ்வளவும் ஊருக்கு போயிட்டு வர மாதிரி ஏறத்தாழ 1000 பக்கம் இருக்கும். நான் நேற்று எல்லாத்தையும் எடுத்து 2 மணி வரைக்கும் நான் எல்லாத்தையுமே எடுத்து நாம் திரும்பவும் என்னென்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னு. இந்த வருஷம் மட்டுமே ஜனவரி 8ஆம் தேதி, அப்புறமா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஒவ்வொரு மாதமும் 2 முறை மனு எழுதி பதிவு தபாலில் தான் அனுப்புவேன். சாதாரண போஸ்ட் அனுப்பிச்சா, சார் நீங்கள் எங்கே சார் அனுப்பிச்சிங்க, நீங்கள் எழுதி நீங்கள் உங்கள் வீட்டிலே வச்சுருப்பீங்கன்ட்டு கூட சொல்லிடுவாங்க. அதுக்காக நான் பதிவு தபாலில் எழுதி நான் போட்டுக்கிட்டே வந்தேன். அப்படி இருந்தோம். அவங்க இது வரைக்கும் எனக்கு சரியான பதில் இல்லை. ஆனால் எனக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டேன். அங்கேயும் அந்த போலீஸ் ஆட்களே இது பண்ணிட்டாங்க. நான் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கேன்.
ஒரு நல்ல ஒரு நீதிபதி ஒருத்தர், அவர் வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2025 இந்த ஜூலை 25 அன்னைக்கு 4 வாரத்துக்குள்ள பதில் கொடுக்க சொல்லியிருக்காரு. 4 வாரம்னும் போது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி அவங்க வந்து பதில் கொடுத்துருக்கணும். ஆனால் 4 வாரம் முடிஞ்சு இன்னும் 3 வாரம் ஆகுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து வெற்றிவேலுடைய பெட்டிஷனுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏடிஜிபி கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் என்னைக்குள்ள கொடுக்க சொல்லி 4 வாரத்துக்குள்ள என்னைக்கு சொன்னார்? ஜூலை 29ஆம் தேதி அன்னைக்கு சொன்னார். ஆனால் அது முடிஞ்சு 3 வாரம் ஆகுது, இன்னும் கொடுக்கல. அப்போனா நீங்கள் யோசிப்போம். அதே போல ஹைகோர்ட் சக்தி வந்து 13ஆம் குற்றவியல் நீதிபதி சொன்னார். ஆனால் வந்து அதுக்கும் வந்து அவர் வந்து 29/9/2023 2 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட சொல்லி சொன்னார். இன்னும் போடவே இல்லை. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு டெப்டி கமிஷனர் ரோஹித் இருந்தார். அவர்கிட்ட எத்தனையோ முறை போனேன், செய்யலை. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்நேகப்பிரியான்றவங்க இருந்தாங்க, எத்தனையோ முறை 10 முறைக்கு போனேன், செய்யலை. அதன் பிறகும் இப்போ இன்னொருத்தர் வந்துக்கிறார், அவர் தான் பார்க்கல. அதே சமயத்தில் இங்கே எடுத்துக்கிட்டா திரு மனோகரன் சாரை 10 முறை போய் பார்த்தேன், ஜாயின்ட் கமிஷனர். அவர் ஓரளவுக்கு நடவடிக்கை எடுத்தார். ஆனால் அதனால் இந்த ஜாயின்ட் கமிஷனர் மனோகரன் சார் சொல்கிறதையும் விஜயகுமார்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார், அவங்க சொல்கிறபடி தான் நான் நடந்தேன். நான் என்ன செஞ்சேன்னா வீடை பூட்டி வச்சுட்டேன். அவர் 10 வருஷம் கழிச்சு கொடுத்தா கூட கொடுத்துக்கிட்டோம் சொல்லிட்டு பூட்டி வச்சுருந்தேன். பூட்டின வீட்டை எனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லாம வீட்டுக்குள்ள உடைச்சி உள்ள போய் நீ போன. உள்ள போனது அந்த ஒருத்தங்க வந்து அவங்க கிட்டதான் வந்து அடமானம் வச்சுட்டாங்களா, அவங்கதான் அப்படின்றாங்க. அது ஆக்சிஸ் பேங்க் அடமானம் வச்சுட்டுக்கிறாரு, பேங்க் கிட்ட வச்சுட்டுக்கிறாரு. பேங்க்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆனா முழுக்க முழுக்க பவுன்சர்கள் ரவுடிக தான் வந்தாங்க. அவங்க முழுக்க ஆக்சிஸ் பேங்க்கு தான் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒன்றும் 1 வருஷம் ஆகுது, 1 வருஷமா யாருமே வரல. அதாவது அந்த வீடு பூட்டினபடியே தான் இருக்குது. ஆனா அது கை மாறிடுச்சு மட்டும் கேள்விப்பட்டேன். அவன் வந்து இது வரைக்கும் 4 பேங்க்ல கடன் வாங்கி 10 கோடி ரூபாய் ஏமாத்திருக்கிறான். முருகன்றவனோ ராணின்றவனோ. இது வரைக்கும் அவன் என்ன கூப்பிட்டு ரூம்ல கூப்பிட்டு அடிச்சாங்க, அவனை கூப்பிட்டு ஒரே ஒரு அடி கூட அடிக்கல. போகுது 6 வருஷத்துக்கு முன்னாடியே திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுக்கான சிஎஸ்ஆர் இருக்குது. ஆனா அவனை கூப்பிட்டு அன்னைக்கு கேட்டாங்க. கேட்டப்ப 3 மாசத்துல தரேன்ட்டு எழுதி கொடுத்தான். 17/4/2020 தரேன்னு எழுதி கொடுத்தான். கோர்ட்டுக்கு போங்கன்றான். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சரி தாராள கோர்ட்டுக்கு போறேன், நான் கோர்ட்டுக்கு போறேன், என்னோட வேலை இல்லைன்றான். உன் வேலை இல்லைன்னா இது மட்டும் எப்படி உள்ள வந்து அரட்டுறது? என்ன வேலை? மிரட்டினது என்ற வேலை. ஒரு நூலகத்தை போய் மனித உரிமை ஆணையம் கூட இவ்வளவு செயலற்று போயிருக்குதுன்னு தான் எனக்கு கவலை. அதாவதுங்க, நான் தேதியோட சொல்றேங்க, 4/4/2023 அன்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள சப் இன்ஸ்பெக்டர் அண்ணாதுரையும் அப்புறமா வந்து அபிராமி, இன்னொரு போலீஸ்கார் ஒருத்தர், போலீஸ் ஜீப் டிரைவர் உட்பட எல்லாரும் வந்தாங்க. இது தொடர்பா நான் வந்து மனித உரிமை ஆணையத்தில் நான் புகார் கொடுத்தேன், கலெக்டர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தேன், ஜாயின்ட் கமிஷனர் மனோகரன் கிட்ட சொன்னேன். கலெக்டர் வந்து கமிஷனருக்கு அனுப்பிச்சு நடவடிக்கை எடுக்கன்ட்டாரு. அப்புறமா 17 லட்சத்தை கூட நான் வந்து 2வது அச்சுக்கிறேன். என்ன வந்து கூப்பிட்டு அடிச்ச போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் முக்கியமானது. முதலமைச்சர் அவர்கள் தமிழ் உணர்வு மிக்கவர்ல, நான் தமிழ் புத்தகம், நூலகம், இதழகம், ஆவண காப்பகம், அதுவும் எப்படி நல்லா கவனிச்சுக்கங்க, கலைஞர் நூலகம்னு வச்சிருந்தேன். கலைஞர் நூலகம் வச்சிருந்தேன்றதுக்கு அவரே சாட்சி. முதல்ல வந்து ஒரு மீடியாவில் கூட கொடுத்துருந்தேன். கலைஞர் நூலகம் இது வரைக்கும் எத்தனையோ முறை பேட்டி வந்திருக்கு, பல இதில் வந்திருக்கு. கலைஞர் நூலகம், இதழகம், ஆவண காப்பகம் வச்சிருந்தேன். இதழ்களை சேகரிச்சு தான் நான் வச்சிருந்தேன். அதை வந்து என் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். என்னையே அடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தான். கலைஞர் நூலகம்னு நான் என்னோட சொந்த செலவில் வச்சிருந்தேன். அதை வந்து அடிச்சு நொறுக்கி அதை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. அண்ணா நகர்ல ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லை, ஆனால் நூலகமாவது இருக்கட்டும் நான் நினைச்சேன். சிஎம் செல்லுக்கு இது வரைக்கும் 20 முறை பதிவு தபால் அனுப்பிச்சிட்டேன். நேர்ல போய் பார்த்துட்டேன், எந்த நடவடிக்கை எடுக்கல. 25 முறை. அதே போலயே வந்து இது பாருங்க, இவ்வளவு இருக்க எல்லாத்திலும் சிஎம்,
அதுக்கு அடுத்தது உள்துறை செயலாளர், அடுத்தது உள்துறை துணை செயலாளர், அதுக்கு அடுத்தது வந்து டிஜிபி, அதுக்கு அடுத்தது கமிஷனர், அதுக்கு அடுத்தது டெப்டி கமிஷனர், எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சேன். எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சேன். இது வரைக்கும் அவங்க வந்து எடுக்கிறேன்றாங்களே தவிர எடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் போலீஸ்காரங்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க.